ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் டே 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் செகண்ட் டே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு திராட்சையை ஊற வச்சு அதை வந்து குடிக்க போகிறேன். அதை வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே. இப்போ அதை எடுக்கலாம். பின்னால் பார்க்காதீங்க, காலையில் வேலை பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி அப்படி கிடக்கு, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஓகேவா? கருப்பு திராட்சை ஒரு 5-6 போட்டிருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திராட்சையோடையே சேர்த்தே குடிச்சிடணும். குடிச்சாச்சு. இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மீல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் வந்து ஊற போட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 6 பீஸ் பாதாம் எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ காலையில் சாப்பிட்டுக்க போகிறேன். நம்ம வந்து வெறும் வயிற்றில் காஃபி டீ அது மாதிரி குடிக்கிறது தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். ஓகே, நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வாக்கிங் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நடந்துருவேன். அதுக்கப்புறமும் வந்து நடக்கிறதுக்கு முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் டைமில் ஒரு 5000 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா நடப்பேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நடங்க, இல்லாட்டா 10,000 ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நடந்துகிட்டே இருக்கேன், இன்னும் முடியலை. ஓகே, நான் வீட்டுக்குள்ளே தான் நடக்கேன். வெளியே தான் நடக்க போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு ட்ரெஸ் மாற்றி போகணுமே அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கேன். ஓகே, முடிச்சுட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, உலகத்திலேயே வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம். பழைய சாதம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து நிறைய ஊட்டச்சத்து உள்ள உணவு. அதை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நம்மளுக்கு ஊட்டச்சத்து வந்து எல்லா விதமான விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பழைய சாதம் சாப்பிட்றது வந்து ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து பழைய சாதம் நம்மளுக்கு கிடைக்குன்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஊரில் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பழைய சாதம்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்டா அது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து பிம்பத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இதை வந்து அமெரிக்காக்காரங்கள்லாம் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பழைய சாதத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதனால அவங்க பழைய சாதத்தை பேக்கெட் பண்ணி விற்கிற அளவுக்கு அந்த நாட்டிலலாம் இருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த பழைய சோறு ஈஸியாக வந்து கிடைக்கும். நம்ம வீடுகளில் நம்ம டெய்லி சாதம் பண்ணுவோம். அதில் தண்ணி ஊற்றி வச்சு சோறில் தண்ணி ஊற்றி வச்சோன்னா நம்மளுக்கு பழைய சாதம் ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. டயட் அப்படிங்கும்போது நம்ம இப்படி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நம்ம வெயிட்டை குறைக்கலாம். அதுக்காகவும் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ பழைய சோத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன, அப்போ அது மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்குது. B6 B12 அப்படிங்கிறதுலாம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமானம், அதாவது டைஜஷன் வந்து ஈஸியாக ஆகும். அதில் ஏதாவது நம்மளுக்கு செரிமான மண்டலத்தில் டைஜஸ்ட் பார்ட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்ம நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு மூடி வைக்கிறதுனால நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக உருவாகுது. அதனால் உடலில் உள்ளே இருக்கிற உறுப்புகளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கும் அது வந்து நல்லபடியாக செயல்படுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பழைய சாதத்தில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து நம்ம பழைய சாதம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து யங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி உடம்புல வந்து சூடு வந்து ஒரு அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். அதை சூடை தணித்து நம்ம உடம்பை வந்து எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து வந்து இந்த பழைய சாதத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால இந்த நம்ம நார்ச்சத்து உள்ள பொருட்களை தான் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடணும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா? அப்போது நம்ம பழைய சாதமும் எடுத்துக்கலாம். பழைய சாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் வந்து அது சரி பண்ணிடும். அப்புறம் எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாக, அப்புறம் வந்து
ரொம்ப டல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் காலையில் பழைய சாதம் வந்து சாப்பிட்லாம். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அல்சர் இருக்கிறவங்க வந்து பழைய சாதம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அந்த அல்சர் பிரச்சனையை சரி பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம பழைய சாதம் அப்படின்னோடனே நம்ம எந்த மாதிரி அரிசி சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து பழைய சாதம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி, தூயமல்லி அரிசி, சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசிகளை வந்து எடுத்து நீங்கள் பழைய சாதம் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களும் தாது உப்புகளும் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். பழைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த பழைய சாதம் சாப்பிட்றதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஒன்றும் தெரியாமல் வந்து இதை ஏற்படுத்தலை. அதில் உள்ள வந்து சில விஷயங்களும் நம்மளுக்கு நல்லது தரும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்னென்னா காலையில் வந்து டிஃபன், நைட்டு வந்து டிஃபன் அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்து நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய சாதம்லாம் கொடுத்து நம்மளுக்கு பழக்கமே இருக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம பழைய சாதத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ கொடுத்து பழகினீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கும் நல்லது, அவங்களும் வந்து ஒரு நல்ல பழக்கத்தை படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னடா பழைய சாதத்துக்கு இவ்வளோ கதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது பழைய சாதத்தில். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பழைய சாதம் வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து தொட்டுக்க வத்தல், ஊறுகாய் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் தான், வடை எல்லாமே சூப்பராக இருக்கும் தான். ஆனால் நம்ம வந்து டயட்டுக்கு எடுக்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை பொரித்து சாப்பிட்லாம். முட்டையோட ஒயிட்டை மட்டும் நான் இன்றைக்கி பொரித்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து நான் பச்சை பயிர் இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன். அதனால் பச்சை பயிரும் சேர்த்து இந்த பழைய சாதத்தை சாப்பிட போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் சாப்பிட்ருக்கேன். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் லஞ்சில் மீட் பண்ணலாம். பாய்.